ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். ஐயா, அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவார். மோகனூரில் அகத்தியர் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் என தனிப்பட்ட முறையில் ஒரு சங்கத்தை ஆரம்பித்து மிகச்சிறப்பாக நல்ல முறையில் நடத்தி வந்து கொண்டிருக்கும் ஐயா ரவீஷ் ஜெயக்குமார் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். நேரம் கருதி விரைவாக செயல்பட வேண்டியிருக்க அழைப்புக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். திருச்செங்கோடு ஆராய்ச்சியாளர் சங்கங்கிறது ரொம்ப பழமை வாய்ந்த சங்கம். ஜோதிட சங்கத்திலேயே ரொம்ப பழமை வாய்ந்த சங்கம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கரண்டில் இருக்கிற சங்கம் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு ஆராய்ச்சியாளர் சங்கம் தான். இங்கே இருந்து தான் எல்லாருமே வெளியே போகக்கூடிய வாய்ப்பும், கற்றுக்கிற வாய்ப்பும், பரிமாற்றம் பண்ணுற வாய்ப்பும் எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கு. ஏதோ ஒரு வகையில் இவங்க இந்த சங்கத்திலேருந்து தொடர்பில் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு போகிறோம்னா, அப்போது இந்த சங்கத்திலேருந்து கற்றுக்கிட்டு போகிறோம்னு தான் அர்த்தம். நண்பர்களை பழகினாலும் சரி, இந்த மேடைக்கு வந்து பேசினாலும் சரி, இல்லை கருத்தரங்களுக்கு வந்தாலும் சரி, இல்லை அவங்கள சந்தித்து போனாலும் சரி, அப்போ இந்த தொடர்பு இல்லாமல் ஒரு இடத்துல பயணிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இந்த சங்கம் பல ஆண்டு காலமாக நடத்தி கொண்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் 21வது ஆண்டு விழா வச்சுருக்காங்க. அந்த விழாவுக்கு எங்களை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. அது நன்றி சொல்லும் விதமாக இதை விழா கௌரவ தலைவராக விளங்கும் டாக்டர் கணேஷ் ஐயா அவர்களுக்கும், துணை தலைவராக விளங்கும் நாகலிங்க சுவாமி ஐயா அவங்களுக்கும், செயலாளராக விளங்கும் இந்த எடுத்து செயல்படுத்தி வெற்றிகரமாக செஞ்சு கொண்டிருக்கும் முருகேஷ் ஐயா அவங்களுக்கும், அவரோட கூட துணை நின்று ஜெகநாதன் ஐயா ரொம்ப சிறப்பாக வரவங்களை மதித்து வாழ்த்துறை சொல்லி சிறப்பித்து கொடுக்கும் ஐயா அவர்களுக்கும், கூட துணை செயலாளராக இருக்கும் அவர் பேர் தெரில அவங்களுக்கும், அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை செஞ்சுக்கிறோம். எங்கள் சார்பில் அவங்கள சிறப்பிக்கும் விதமாக சிறப்பிக்கலாங்கன்னு இருக்கிறோம். ஐயா வடிவேல் ஐயா, பாலசுப்ரமணிய ஐயா, ஞானசுந்தர ஐயா வாங்க. திருச்செங்கோடு ஆராய்ச்சியாளர் சங்க உறுப்பினர் அனைவரும் வரும்படி தாழ்ந்த தலைமையோடு கேட்டுக்கிறேன். அகத்தியர் ஜோதிட வித்யாலயா சார்பில் கணேஷ் ஐயா அவங்களுக்கு பொன்னாடை போத்துருவாங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் 21ஆம் ஆண்டு விழாவில் இன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மோகனூரை சேர்ந்த அகத்தியர் ஜோதிட வித்யாலயா சங்கத்தின் தலைவர் ரவீஷ் ஜெயக்குமார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து மரியாதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ஐயா முருகேசன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. திரு நாகலிங்க சாமி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. ஐயா சுரேஷ் ஐயா அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது.
போட்டு ஐயா வாங்க பார்த்து வாங்க ஐயா. அஸ்ட்ரோ டிவியின் உரிமையாளர் ஐயா முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது. நன்றியா கௌரவம் செய்த ஐயா. புதிதாக வந்த நபர்கள் வித்யாலயா கையொப்பமிடவில்லை என்றால் இட்டு விடுங்கள். ஏன்னால் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணணும், எத்தனை பேர் டோக்கன் போகணும், அதனால் கொஞ்சம் கையெழுத்து போடாதவங்க போட்டிருக்கும். 52 தான் வந்திருக்கு. கையெழுத்து போடாதவங்க போட்டு வாங்கிறேன். ஐயா வெளியே நின்றுட்டு இருக்கவங்களை கொஞ்சம் வர சொல்லணும், பரவாயில்லைங்களே, கூட்டமாக இருக்கும். டீ சாப்பிட்றாங்களா? சரி, விரைவாக சாப்பிட்டு வர மாதிரி. நன்றிங்க. சேலம் விஜயன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது. திருச்செங்கோடு ஆராய்ச்சியாளர் சங்கத்துக்கு அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை சார்பில் ஒரு சிறிய தொகையாக ஒரு 2000 ரூபா அன்பளிப்பு கொடுக்கலான் இருக்கோம். அடுத்தபடியாக அதாவது இன்றைக்கி ஓடுற என்னை பொறுத்தளவுக்கு எந்த ஸ்டேஜில் போனாலும் கிடைக்கிற சான்ஸில் கர்ணத்தை பற்றி பேசிட்டு வர்றது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஓடுற கர்ணம் என்ன கர்ணம் அப்படின்னு பார்க்குறப்ப பாலவ கர்ணம். இந்த பாலவ கர்ணம் எந்த வகையில் சிறப்பானது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சங்கத்தை வச்சு நடத்துகிறாங்க. இந்த நடத்த நிர்வாகிகள் 5 பேர் இருக்காங்க. 5 பேர் நிர்வாகிகளை விட ஃபஸ்ட்டு 4 பேர் தான் அடிப்படையாகி தான் நான் வந்தேன். ஆனால் அந்த நிர்வாகிகளை ஒருத்தர் பாலவகரணத்தில் இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி சீரும் சிறப்பாக இந்த கருத்தரங்கு நடக்கும்னா நடக்கும். 2 பேர் இருக்கிறோம். ஓகே, சூப்பர். எனது துணை செயலாளர் ஜெகநாதன் 2 பேரும் பாலவகரணம். எஸ், அதான் பொண்ணு பாலவகரணம். ரைட். அப்போ ராகு அதுக்கு அதிபதியாகவும் சந்திரன் அதிபதியாகவும் வருது. வாழ்த்துக்கள். சரிங்களா? அப்போ அந்த பாலவகரணம்ங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கும்னா அற்புதமாக கொடுக்கும். சரிங்களா? அதாவது இந்த கரணத்தில் இருக்கிறவங்க கபடி விளையாட்டை பார்ப்பதற்கும் கபடி விளையாடுறதற்கும் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்கன்னா இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா அதில் தான் தந்திரமான விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதாவது வர்றவங்களை கேட்ச் பிடிக்கணும்னா என்ன செய்யணும்? பதுங்கி தான் அந்த வேலையை செய்யணும். அப்போ அந்த பதுங்கக்கூடிய எண்ணம் யாருக்கு இருக்கும்? புலிக்கு தான் இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த செயல்பாடு இயற்கையும் அங்கே இருக்கும்னா இருக்கும். சிற்றின்ப பிரியராக இருப்பாங்க. சரிங்களா? சிற்றின்ப பிரியராக இருப்பாங்க. நிறைய உதவி பண்ணுற மனப்பான்மை அவங்கக்கிட்ட அற்புதமாக இருக்கும். சரிங்களா? உதவி பண்ணுற பழக்கம் அற்புதமாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அந்த கர்ணம் எந்த விதத்துக்கு சிறப்பானது அப்படின்னா வழிபாட்டிற்கும் கருத்தரங்கு நடத்துவதற்கும் சிறப்பான கர்ணம்னா சிறப்பான கர்ணம் அது. அதுக்கு தான் சொன்னேன், இந்த கர்ணத்தில் யாராக இருந்தால் மட்டுமே இந்த கர்ணத்தன்னைக்கு என்ன செய்ய முடியும்? விழா நடத்த முடியும்னு சொன்னேன். ஆனால் என்ன சொன்னாங்க? 3 பேர் இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ மிக அற்புதமாக அந்த கருத்தரங்கம் இயங்கும் என்பதில் எந்தவித ஐயம் இல்லை அப்படிங்கிறது. வாழ்க வளமுடன். சரிங்களா? இதோட இந்த உரையை முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ரைட், ஓகே. அடுத்த தருணத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அருமையான கருத்துக்களை பாலவகரணத்துக்கு என்ன செய்யணும்னு தெளிவாக சொல்லிட்டாரு. வாழ்க வளமுடன். நன்றியா. அகத்தியர் ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் ஐயா ரவிக்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது.
சந்திரமலை அணிவிக்கப்படுகிறது. அகத்தியர் ஜோதிட வித்யாலயாவின் ஐயா தாசில்தார் ஐயா அவர்களுக்கு, வடிவேல் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. நமது சங்கத்தின் தலைவர் நாகலிசிங்க சாமி ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது.